பிஎட் அட்மிஷன் ரிலேட்டடான சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டியூ சைட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்க பிஎட் அட்மிஷன் சம்மந்தமான சர்க்குலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். த சர்க்குலர் இஸ் டேட்டட் ஆஸ் 18/8/2026. ஸோ இது வந்து பிஎட் காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, அது கூட அஃபிலியேட்டடாக இருக்க காலேஜஸில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன சர்க்குலர் இது வந்து 2026-27 பேட்ச்க்கான அட்மிஷன். ஸோ மாணவர் சேர்க்கை கடைசி நாள் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன நீங்கள் வந்து ஃபீஸு, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், தகுதி கட்டணம், எலிஜிபிலிட்டி ஃபீஸு எப்படி ஆன்லைனில் செலுத்தணும், எல்லாமே இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்டியூவில் வந்து இணைவு பெற்ற கல்லூரிகளில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாணவர்கள் சேர்க்கை விவரங்கள், இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தல் மற்றும் மாணவர்களின் சேர்க்கை தகுதி கட்டணம், அந்த எலிஜிபிலிட்டி ஃபீஸை வந்து ஆன்லைனில் எப்போ எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து செலுத்தலான்னு போட்டிருக்காங்க. 19/8 4/9 செப்டம்பர் 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணணும். மேலும் தலா ஒரு மாணவருக்கு செலுத்த வேண்டிய தகுதி கட்டணம் விவரம் கீழ்கண்டவாறு. ஸோ இந்த டேபிளர் காலத்தில் பாருங்கள், அது தவிர இந்த எலிஜிபிலிட்டி ஃபீஸ் தவிர தே ஹேவ் திஸ் சேர்க்கை கட்டணம், அதாவது அட்மிஷன் ஃபீஸ். ஸோ இது வந்து ஒரு 200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஃபீ, விளையாட்டு கட்டணம் வந்து 50 ருபீஸு, லைப்ரரி நூலகத்துக்கு வந்து 100 ருபீஸு, அண்ட் தகுதி கட்டணம்னு எலிஜிபிலிட்டி ஃபீ இன்க்ளூடிங் த காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 285. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 635 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டிமாண்ட் டிராஃப்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனவே கல்லூரி முதல்வர்கள் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்தி, ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேர்க்கை விவரங்கள், ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, பதிவேற்றம் செய்திருமாறு கேட்டுக்கொள்ளாகிறது. ஸோ மேலும் பிஎட் பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவர்கள் வருகின்ற 2nd 9, ஸோ செப்டம்பர் 2 வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வகுப்புகள் தொடங்கி நடத்திடவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதில் வந்து என்ன அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள், அப்புறம் மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் அட்மிஷன் என்ட்ரி, ஸோ என்னென்ன பண்ணும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பல்கலைக்கழக இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி சேர்க்கை படிவத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும், பதிவிறக்கம் செய்து மாணவர்களிடம் வழங்கி அவர்கள் கையெழுத்து, அதாவது நீங்களே உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் எழுதணும். ஸோ அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெற்றுக்கொள்ளவும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை மாணவர்கள் கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முதல்வர்கள் ஒப்பிட்டு சரிபார்க்கவும். ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணோன்னே அந்த காலேஜஸ், நீங்கள் அப்ளை பண்ண காலேஜஸ் வந்து பிரின்சிபல் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. கல்லூரி முதல்வர்களால் சரிபார்த்த அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் படிவத்துடன் மாணவர்களின் கீழ்கண்டு குறிப்பிட்ட கல்வி சான்றிதழ், அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வரிசையாக நகல்கள், சான்றொப்பம், ஸோ நீங்கள் வந்து அட்டஸ்டட் காப்பி. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட யூ ஹாவ் டு கிவ் த attested காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ். ஸோ given here. ஸோ தே ஹவ் given ஒரு 9 சர்டிஃபிகேட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, யூஜி டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல், யூஜி மார்க் ஷீட்டு, பிஜி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஜி டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல், பிஜி மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, மைக்ரேஷன் வித் கியூஆர் கோடு இஃப் அப்ளிகபிள். ஸோ அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில், ஸோ அதை ஃபார்மேட் மாற்றி நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ கல்லூரி முதல்வர்களால் சரிபார்க்கப்பட்ட விண்ணப்பத்தினை மாணவர் புகைப்படத்த நகலையும் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு பல்கலைக்கழக இணையதளத்தில் உள்ள ஆன்லைன் பிஎட் அட்மிஷன் என்ட்ரி ஃபார் த அகாடமிக் இயர் 2026-27. ஸோ இது வந்து அந்த பல்கலைக்கழக இணைப்பில்
இருக்குது. ஸோ கல்லூரியின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொண்டு பயன்படுத்தவும். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் போய் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸை வந்து பண்ணி தருவாங்க. அண்ட் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா தவறில்லாமல் ஆங்கிலம் மற்றும் இந்த தமிழ் ஃபாண்டினை கொண்டு பதிவு செய்யவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண சொல்லுங்கள். அண்ட் பதிவு செய்த மாணவர் விவரங்களை நன்றாக சரிபார்த்து சேவ் செய்து ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்களின் விவரங்கள் அடங்கிய சேர்க்கை விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளவும். ஸோ இந்த நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிஎடுக்கு. அனைத்து மாணவர்களின் விவரங்களை பதிவு செய்தவுடன் சேவ் செய்து இணையதளத்தில் இருந்து சேர்க்கை பட்டியல் ஃபார்ம் ஏ, தகுதி பட்டியல் ஃபார்ம் பி ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளவும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, கல்லூரியில் சேர்க்கப்பட்ட மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்கலைக்கழகத்தில் செலுத்த வேண்டிய கட்டணத்தை, ஸோ எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுமோ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக இணைப்பின் வழியாக செலுத்தி அதற்கான ரசீது அதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஆன்லைன் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட், அடுத்து அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இணையதள படிவத்துடன் அவர்களின் மாதிரி மற்றும் மாணவர்கள் அனைத்து சான்றொப்பம் செய்த கல்வி சான்றிதழ்கள் நகல்களை மேற்குறிப்பிட்ட வரிசையாக இணைத்து ஃபார்ம் ஏவில் குறிப்பிட்ட உள்ளவாறு அகவரிசையில் வரிசைப்படுத்தி வைத்து கொள்ளவும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே அங்கே உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாணவர்களின் உண்மை சான்றிதழை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியாக உரையில் வைத்துள்ள சான்றிதழை சரிபார்ப்புக்கு பல்கலைக்கழக குறிப்பிட்டும் நாளில் சமர்ப்பிக்கணும். ஸோ இதெல்லாமே காலேஜ் பண்ணுவாங்க. கல்லூரி முதல்வர்கள் சான்றிதழ் சரிபார்த்து வரும் போது கீழ் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை தவறாமல் எடுத்து வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து இதுதான் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து ஸ்டூடெண்ட்டோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்ட் வில் பி டன் பை த காலேஜ் ஸ்டாஃப். ஸோ செட் 1ல கவரிங் லெட்டர் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன், அப்புறம் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன் ஆஃப் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் கவரிங் லெட்டர் ஃபார் சப்மிஷன் ஆஃப் என்சிடிஇ, சிபிஎன் ஸ்டாஃப் அப்ரூவல். ஸோ இதெல்லாம் வந்து செட் 2ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுற பிஎட் காலேஜ் ரெகக்னிஷன் வாங்கியிருக்காங்களா அப்படின்றது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்களோட இது இன்னும் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் for admission to the 2-year B.Ed degree program 2026-28க்கானது. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன் யுவர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், அண்ட் வித் த அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட்ஸ் யூ ஹாவ் டு சப்மிட் வித் திஸ். ஸோ இது வந்து பிஎட் சேரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.